டியர் சில்ட்ரன், இப்போ வந்து கோளத்தினுடைய புறப்பரப்பு கொடுத்துட்டு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் கொடுத்துட்டு அதனுடைய டயமீட்டர் என்ன, விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம் தெரியாது இல்லையா, ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா என்ன, 4πr². ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாலும் சரி, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். 4πr² = 154. இப்போ 4 இன்ட்டு பைக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறீங்க, 22/7 இன்ட்டு r² = 154. இப்போ நமக்கு எது தெரியாது அப்படிங்கிறது நம்ம தனியாக இந்த சைடு வச்சுக்கிறோம். எல்ஹெச்எஸ்லேயே r² மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். 154 இன்ட்டு இந்த 4 என்ன ஆகிடுது, 1/4. 22/7 அதர் சைடு வரும்போது அதனுடைய தலைகீழாக வரும், 7/22. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 154ஐயும் 4ஐயும் நம்ம 2ஆக வாய்ப்பாடு 2 தடவை. இங்கே எத்தனை தடவை, 7 2 14, மிச்சம் 1, மறுபடியும் 7 2 14. அடுத்தது 22ஐயும் 77ஐயும் 11ஆவது வாய்ப்பாடு அடிக்கும்போது 7 தடவை 2 தடவை. அப்போ நமக்கு 7 × 7 /2 × 2 இருக்குது நமக்குடைய r². r வேணும்னா ஒரு தடவை ரூட்டை விட்டு வெளியே எடுத்துருங்க. வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது ஒரு தடவை தான் எடுக்கணும். அப்போ 7/2. சரியா? அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, விட்டம் கேட்குறாங்களா? விட்டம்ங்கிறது என்ன, 2r, 2 இன்ட்டு r. அப்போ 2 இன்ட்டு 7/2. 2 2 அடிச்சுட்டு எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு எல்லாமே ஃபார்முலா ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே எவ்வளோ ஈஸியாக ஒரு சமம் போட முடியும். ஃபார்முலா தெரியல எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படிச்சுருங்க. படிச்சுட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.